ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ டியூஸ்டே மார்னிங் ஒரு 7 o'clockலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் வந்து கிளைமேட் அப்படியே நல்லா சூப்பராக சில்லுன்னு வந்து இருந்தது. நைட் வந்து லைட்டாக மழை தூறலுமே வந்து போட்டிருந்தது. அந்த அன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே இருந்ததுனால அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. அது பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு தான் வந்து கிளம்புறங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் நேரமே கிளம்புனதுனால அவங்களால பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட முடியல. சரி, பேக் பண்ணி கொடுத்து விட்டு நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு கிளம்புனதுக்கப்புறமா தான் நானுமே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசையும் கொத்தமல்லி தழை சட்னியும் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே இந்த சட்னிக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், வேணும்னே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் ஒரு 7:45 போல் தான் ஆயிருந்தது. 8:30க்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கில் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு டேங்க்லேயுமே வந்துட்டு தண்ணி தீந்துருச்சு. அப்படியே மோட்டார் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு தண்ணியுமே வந்து இருந்தது. அப்படியே கீழே எல்லாமே வந்து ஃபில் பண்ணி இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகிடுச்சு. முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா உருளியில் வைக்கிறதுக்காக செம்பருத்தி பூ மொக்கு இருக்குது இல்லைங்களா, அதை பறித்து வந்து அப்படியே அதில் போட்டு வச்சுருந்தேன். நல்லா அழகாக வந்து விரிஞ்சிருந்தது. அதை பாதி எடுத்து ஃப்ளவர் வேஸில் வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து அப்படி உருளிலேயே வந்து வச்சுட்டேன். மொட்டாக இருக்கிறப்பவே வந்து பறித்து உருளியில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக விரியாமல் ஓரளவுக்கு வந்து விரியும். பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக மீஷோவிலேருந்து வாஷிங் மிஷின் கவர், ஃப்ரிட்ஜ் கவர் ரெண்டுமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வச்சுருந்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வாஷிங் மிஷின் கவரில் வந்துட்டு கொஞ்சம் இந்த ஜிப்பெல்லாம் வந்துட்டு போயிருச்சு. ஃப்ரிட்ஜு கவருமே வந்துட்டு சைடில் பேக்கெட்டோடு வந்து வச்சுருந்துருப்பேன். ஃபஸ்ட்டு வச்சுருந்தது ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு வெயிட் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் வச்சுருந்தேன். இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து வந்திருக்கும். நான் தெரியாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெயிட் இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து மறந்த மாதிரி வச்சுட்டேன். அது வந்து கையோடு வந்து கிழிஞ்சு வந்துருச்சு. சரி, அதை அப்படியே மாற்றிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். அதுதான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரெண்டுமே சேர்த்தியே பார்த்திங்கன்னா ஒரு 200 rupees தான் வந்து வந்திருந்தது. ப்ராடக்ட்கான லிங்க் வந்துட்டு கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்தது. அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். மாவு பாக்கெட் வந்துட்டு அப்படியே வந்து இருந்ததுங்க. அதெல்லாம் சைடில் வந்து இது பண்ணி விட்டு எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு, கவுண்டர் டாப் எல்லாமே வந்து தொடச்சி விட்டாச்சு. பெருசாக எதுவும் சமைக்கலை தான். தோசை வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, லைட்டாக வந்து எண்ணெய் தெரிச்சிருந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக எறும்பு வந்துடும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்த பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற வேலைகளை பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பெட்ரூமில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கில் இருந்ததுங்க. அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு நல்லா நீட்டாக இது பண்ணி விட்டதுக்கப்புறமா விண்டோஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். இந்த வீக் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸ், பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தது. எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, காஃபி போடலான்னு சொல்லி தான் வந்து போட்டுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏர்லி மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு கிடையாது. ஈவினிங் போல் கம்பல்சரி டீ வச்சு குடிப்போம், அவ்வளோதான். பட் ஆனால் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு காஃபி வைக்கிற வேலை இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இருக்காது. ரொம்ப பசியாக இருக்குது அப்படிங்கிறப்போ வந்துட்டு மார்னிங் டைம் காஃபி வந்து வச்சு குடிப்போம். மற்றபடி ரெகுலராக பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு வாட்டர் வந்து இன்டேக் பண்ணிக்குவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்துட்டு மார்னிங் 8 to 8:30 வந்து சாப்பிட்ருவோம். இதுதான் எங்களோட மார்னிங் ரொட்டீனே. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் ஒரே ஒரு டம்ளர் ரைஸ் மட்டும் எடுத்து குக்கரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு டம்ளர் ரைஸ் தான். பட் ஆனால் கொஞ்சம் நேரம் மட்டும் ஊறிச்சு அப்படின்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா லைட்டாக விதையாக இருக்க மாதிரி இருக்குது, சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்துட்டு ராஜ்மா கிரேவி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதுக்கு 3/4 டம்ளர் ராஜ்மாவை ஒரு கப்பில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி மூடி போட்டு வந்து எடுத்து வச்சாச்சு. ராஜ்மாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 4 hours அது வந்து ஊறணும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணாலும் வந்து ஊறலாம். எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக அது வெந்து வரும். இந்த மாதிரி சோக் பண்ணியெல்லாம் வந்து வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி லிட் உள்ள கண்டெய்னரில் வந்து சோக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வேளை நம்ம சமைக்க முடியலனா கூட அதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஒர்க்கில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டோர் ரூமில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்ததுங்க. அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி வந்தாச்சு. க்ளீனிங் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே குட்டி பெட் வந்து போட்டு வச்சுருப்போம். அதை வந்து நல்லா நீட்டாக தட்டி விட்டு எடுத்து ஒரு கார்னராக வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வந்து எடுக்கிற வேலை தான். இது வந்துட்டு ஒரு 2 weeks முன்னாடி ஊர்லேருந்து வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து கொட்டி வச்சுட்டேன். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த தோல்லாம்
வந்து ஃபேன் போட்டால் நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறந்து ஹால் ஃபுல்லாக வந்துடுது. அதனால் சரி இன்றைக்கி இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் மரத்தில் வந்து அப்படியே க்ளீன் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அது வந்து டபுள் வேலை ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் ஆல்ரெடி கொட்டி வச்சுருந்த பேப்பர் மேலே அந்த தோல்லாம் வந்து இது பண்ணி விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த பேப்பரில் வந்து தூக்கி போட்டுட்டு அந்த பிளேஸை வந்து நல்லா நீட்டாக வந்து கூட்டி விட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த மட்டும் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக காஞ்சதுக்கப்புறமா அடியில் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கொட்டி வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சாச்சு. பார்த்தா சின்னதாக ஒரு வேலை வந்து ஆரம்பித்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஆயிடுச்சு. சைடில் உள்ள கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயுமே ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வந்து கூட்டி விட்டேன். பட் ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். அதுலேயுமே ஒரு சில பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்துருந்தது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்து வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸில் வந்து இருக்கோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறப்போ வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ வந்துட்டு புதுசாக வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் அப்படியே ஃபோல்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சைட் கார்னராக வந்து வச்சுருக்கேன். ஸ்டோர் ரூமில் ஷெல்ஃப் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஷெல்ஃபில் வந்து தூக்கி போட்டிருக்கலாம். அதையுமே அப்படியே வந்து வச்சாலுமே ரொம்ப அந்த ரூமே வந்து அடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. சரி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வராங்களான்னு சொல்லி ஒன்ஸ் கால் பண்ணி கேட்டேன். அவங்க வரமாட்டேன்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வச்சு விட்டுட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக மழை தூறலுமே வந்து போட்டுட்டு இருந்தது. அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா நனைஞ்சிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு எனக்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி தோணுச்சு. அதனால் குயிக்காக பண்ணுற மாதிரி லெமன் சாதம் தான் வந்து செஞ்சுருந்தேன். சரி வாங்க இப்போ நான் லெமன் சாதம் வந்து எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். பேன் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, ஒரு காஞ்ச மிளகாய், லைட்டாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு குட்டி சைஸ் லெமனை வந்து ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்க் கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான லெமன் சாதம் வந்து ரெடி. இது கூட வேர்க்கடலை வந்து வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். எனக்கு அது வந்து அவ்வளோவா பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சம் மாங்காய் இருந்தது, அதை அப்படியே சாலட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கூடவே நார்த்தங்காய் ஊறுகாய் இருந்தது, அதை வச்சு மதிய லஞ்ச் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. மதிய லஞ்சுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவேன். அவங்க வரலைங்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலையில் இருந்தது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து வந்தாச்சு. இனி அப்படியே வீடியோ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்தது. ஊற்றிட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தீபம்லாம் போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மாடியில் நல்லா சில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்தது. அது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கான ஒர்க்குமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்கிற ராஜ்மா அதுவுமே நல்லா ஊறி வந்துருச்சு. இதையுமே குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2-3 டைம் வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வேக வைக்கிறதுக்கு குட்டியர் குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்சுருக்க ராஜ்மா அது முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 விசிலுக்கு வந்து வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ராஜ்மா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம குயிக்காக பண்ணக்கூடிய ராஜ்மா கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேன் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஸ்பைசஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணது, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, லைட்டாக உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1/4 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து மசாலா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில்
ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ராஜ்மா, அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்து விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் 2 கைப்பிடி தேங்காவை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா கிரேவி நல்லா திக்காகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ராஜ்மா கிரேவி வந்து ரெடி. இது செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இது வந்துட்டு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், புலாவ், நெய் சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து டின்னருக்கு வந்துட்டு தோசையோடு தான் வந்து வச்சு சாப்பிட்ருந்தோம். அன்றைக்கு டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.